யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? வாவ், கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. அப்புறம் Facebook அக்கவுண்ட் இருக்கு, இது பேர் கிளாப் பண்றீங்களா? ஓகே, Facebook அக்கவுண்ட், Snapchat சும்மா கை தூக்கலையா? நிஜமா கை தூக்கலையா? அதான் சொல்லிட்டு கூட. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்றவே ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருந்துச்சு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அதுல சாட்டிங் வேற பண்ணலாமே, எனக்கு அது தெரியல பாரு. சாட்டிங் எல்லாம் பண்ணலாமா? பண்ணி ஒரு என்னது வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம தான் பிஸியாச்சு, வேலைக்கு போக கண்டுக்க மாட்டோம், கேர் பண்ணிக்க மாட்டோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, சாட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நம்ம போன் கொடுத்துட்டோமே. சாட்டிங் முடிச்சுட்டு உடனே அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, நீ ஊட்டிக்கு வாமா, உன்னை பார்க்கணும் நேர்ல போயாச்சு. தைரியமா கிளம்பி ஸ்கூல் போற மாதிரி கிளம்பி போயாச்சு. அங்க போய் அந்த பொண்ணு அபியூஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? இதுக்கான காரணம் என்ன? யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் யாரோட தப்பு? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் தப்பு எதுவும் இல்லையா? இல்ல நமக்கு ரொம்ப நல்லவங்க. ஆமா, எங்க அம்மா தான் போன் கொடுத்தாங்க. இல்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அதனால எத்தனை பேர் ஏமாந்து போய் லைஃப்ல நிக்கிறாங்க தெரியுமா? கடத்திட்டு போயிருவாங்க. நீ வா, ஒரு ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கான், அவனை கூப்பிட்டா நீ போவியா? ஃப்ரெண்டு தானே பையன், எவ்வளவு நேரம் சாட் பண்ணிட்டு இருக்க, போய் பார்க்கணும்ல. ஆமாவா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குதான் பேசிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இப்ப அந்த பொண்ணோட லைஃப் பிசிக்கலா அபியூஸ் ஆகி அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி இருக்காங்க. ரெண்டாவது வந்து மன உளைச்சல் ஆகி ஒரு சில குழந்தைங்க சூசைட் அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃபே போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வாழ்றது யாருக்காக? நம்ம சம்பாதிக்கிறது யாருக்காக? அப்புறம் அவங்களே இல்லைன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு? தயவு செய்து போன் கொடுக்காதீங்க. அதுக்கு பதில் நீங்களே போனா மாதிரி அவங்க கூட விளையாடுங்க. ரெண்டு டான்ஸ் ஆடுங்க, பாடுங்க, ஓடுங்க, எல்லாம் பண்ணுங்க. தயவு செய்து அப்படியே நம்ம மாறிடணும் போல இருக்கு. அப்பதான் அவங்கள மாத்த முடியும். கரெக்டா? இப்ப பாருங்க, இப்போ நம்ம அவங்க கூட இறங்கி பேசணும்னு அவங்க எப்படி ஒரு ஆக்டிவா பதில் சொல்றது எல்லாமே இது பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க மாறி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அன்னைக்கு நடந்த அவங்க தப்பான விஷயம் கூட பண்ணிருப்பாங்க. அது நீங்க இப்பயே திருத்திடலாம். ஒரு குழந்தை வந்து ஒரு சொசைட்டில ஒரு கெட்ட மனுஷனா வந்து ஒரு ஜேஜேபி கோர்ட்ல சீர்திருத்த பள்ளியிலயோ இருக்கும்போது நீங்க அழுகிறத விட இன்னைக்கே சின்ன தப்பு பண்ணுற இன்னைக்கே திருத்திட்டீங்கன்னா நாளைக்கு அந்த நிலைமைக்கு அவன் வந்து நிக்க மாட்டான். எத்தனை குழந்தைங்க வந்து நிக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இந்த சொசைட்டி இப்படி இருக்கா, ஒண்ணுமே தெரியல. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் இப்ப வந்து போன், ரெண்டாவது பேரண்ட்ஸ் கொடுக்காத அட்டென்ஷன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல இருக்க குழந்தைங்களோட முக்காவாசி நிலைமை என்னன்னா பேரண்ட்ஸ் சரியில்லாத பேரண்ட்ஸ் இல்ல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அப்பா ஒரு பக்கம் மேரேஜ் பண்ணிட்டு போயாச்சு, அம்மா ஒரு பக்கம் போயாச்சு. அப்ப அந்த குழந்தைங்களோட லைஃப் என்ன ஆகுறது? ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் நான் சீக்கிரம் முடிக்கிறேன், நான் பேசிட்டே இருக்கிறேன். முக்கியமா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த எங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து நான் வந்திருக்கேன், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம். இங்க என்னன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டிபார்ட்மெண்ட் கீழே சைல்ட் லைன், ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட், இங்க சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு. சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டினா ஒரு குழந்தைக்கு வந்து எங்க கேர் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதோ அந்த குழந்தைய அங்க சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டில ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது ஹோம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, சிஎம்எஸ் அந்த மாதிரி ஹோம், அங்க வந்து சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க யாராவது பார்த்தா அம்மா அப்பா இல்ல அந்த குழந்தை படிக்காம இருக்குதுன்னா நீங்க இமிடியேட்டா சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு அப்பா இறந்து அம்மா வந்து இருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாரு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தரும். மந்த்லி 4000 சிங்கிள் பேரண்ட்டுக்கு. அது வந்து டைரக்டா சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎம் அன்பு கரங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே இல்லாம கேர் ஆஃப் கிராண்ட் மதர் கிராண்ட் பேரண்ட்ஸ்ல இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அம்மா இறந்து அப்பா வந்து விட்டுட்டு போயிருப்பாரு, அப்பா இறந்து அம்மா விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்ல 2 பேருமே விட்டுட்டு போயிருந்தாலுமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆகல. இந்த மாதிரி சர்க்கிள் யாராவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி 2000 rupees கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு அப்ளை பண்றது அதுக்கு டைரக்டா
டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் ஃபிங்கர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களை சுத்தி இருக்க சர்க்கிள்ல யாருக்காவது குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணும் வந்து நீங்களா போய் அடாப்ட் பண்ண முடியாது, அது வந்து கிரைம். கண்டிப்பா அது வந்து சட்டத்துக்கு முரணானது. உங்களுக்கு அப்படி ஏதாவது குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து kara.nic அப்படின்ற வெப்சைட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அதுல ஐடியா இல்லைன்னா நீங்க டைரக்டாவே டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். ஆனா அதுக்கு என்னன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்து ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மா அப்பாங்க குழந்தை வந்து எனக்கு இல்ல இருக்கிற லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குட்டி குழந்தை குட்டினா கிடைக்குமா? ஏன்னா அந்தந்த ஸ்டேஜ்ல தான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும். ஸோ இப்போ பிஃபோராகவே நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 இயர்ஸ் எடுத்துக்கும். எப்படி ஒரு குழந்தைய வந்து ஒரு 10 மாதம் தாய் வந்து வயிற்றுல வச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி 2 வருஷம் ஆகும். ஏன்னா அதுக்கான இதெல்லாமே ப்ராசஸ் இருக்கு. இப்போ நமக்கு அடாப்ஷன் ஏஜென்சி அனுகிரகான்னு சொல்லிட்டு கூடலூர்ல இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா இப்போ 4 குழந்தைகள். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி தவறான வழியில வர குழந்தைங்க, அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்ற குழந்தைகள், அந்த மாதிரி ஹோம்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் எவ்வளோ லக்கி பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். கரெக்டா? உங்களுக்கு எல்லாமே டைம் கிடைக்குது. அம்மா எனக்கா சப்பாத்தியா வேண்டாம் பூரி எடுத்துட்டு வா, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அது கொடு, அது கூட கிடைக்காம எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. அதனால ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும், நீங்க சேஃபா இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் தெரியுமா? குழந்தைங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க ஏற்கனவே சொல்லும் போது சொன்னாங்க. டக்குன்னு சொல்லுங்க. என்ன எஜுகேஷன்? ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு டெவலப்மெண்ட், ரைட் டு பார்ட்டிசிபேஷன், ரைட் டு ப்ரொடெக்ஷன். இந்த ரைட் டு ப்ரொடெக்ஷனுக்காக தான் அதுல தான் இந்த குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த பாதுகாப்பா நீங்க இருக்கணுன்றதுக்காக தான் அந்த சட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. அந்த ரைட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சட்டங்கள்லாம் வந்தது. சரியா? ரைட் டு education, right to education, right to participation, right to development, right to protection. அதனால உங்க உரிமை என்னன்னு பார்த்துக்கோங்க. அதனால நீங்க தான் உங்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியும். யார் மேலேயும் நீங்க குறை சொல்ல முடியாது. உலகம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். கரெக்டா? பாதுகாப்பா இருப்பீங்களா? So say no to. அதனால நீங்க எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகாம பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடலா இருக்கணும். நம்ம எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணாதன்னு சொன்னா கேட்பாங்களா? நம்ம as a parent நம்ம எப்படி இருக்கோம்னு நீங்க யோசிச்சு நீங்க எல்லா குழந்தைகிட்டையும் கேளுங்க. உங்களோட ரோல் மாடல் யாரு? உங்களுக்கு பிடிச்சது யாரு? ரோல் மாடல் யாரு? அப்பா, பேரண்ட்ஸ். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் யோசிச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க உங்களை பார்த்து தான் வளருவாங்க, உங்களை தான் காப்பி பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை போலதான் இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஸ்கூல். Thank you for sharing your wonderful words.